வரல இல்ல, கைகளை உயர்த்தி. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி. உமக்கும் எனக்கும் என்றுமே வராமல் காத்திடும். நமக்கு ஆண்டவருக்கு இடையில ஒண்ணு வருதுன்னு வைங்களேன், அதுதான் விக்கிரகம். அதுதான் விக்கிரகம். எனக்கு ஆண்டவருக்கு இடையில எதுவுமே வந்துடக்கூடாது. நாம் பாடினோமே, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் தந்தது. ஆமே, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையில் இருந்தோம். ஹல்லேலூயா. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றா, நீ பிறந்த நாள்ல ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமா இருக்கவில்லை, உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இதுதாங்க நம்ம ஆரம்பம். இங்க இருந்து தான் தூக்கினார். நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே உனக்கு அது குறைவில்லாது இருந்தது. ஒரு குறைவில்லை. அவருடைய மகிமையை வைத்தார், அவருடைய கிருபையை வைத்தார். அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் வந்த பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் கிடையில. நமக்கு ஆண்டவர் கிடையில. நம்முடைய வாழ்க்கையில நன்மையை முன்னாடி வச்சுட்டோம்னாலே அது நமக்கு ஆண்டவர் கிடையில. தடையாதான் இல்ல. கர்த்தருக்கு முக்கியத்துவம். கர்த்தர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு முடியவில்லை, அது ஈசாக்கோடு தொடர்ந்தது. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றென்ன? நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் எந்த வார்த்தையை நம்பி பிடிச்சிட்டு நிக்கிறேனோ அதே வார்த்தையை என் தலைமுறையும் பிடிச்சிட்டு நிக்கணும்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில மோரியா மலையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரால் தாங்க முடியல.